நம்ம ஹிஸ்டரியிலேயே பயங்கர மோசமான டேஞ்சரஸான டைகரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதோட பேரு சாம்பவா டைகர். அது ஒரு பெண் புலி. அதோட வாழ்நாள்ல அது ஓவர் 400 ஹியூமன்ஸை கொண்டிருக்குது. ஏர்லி 1900ஸ்ல தான் அது ஹியூமன்ஸ் ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. நேபாளில் தான் அது ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஒவ்வொரு வாரமும் கான்ஸ்டன்டா 2 பேர்த்த கொண்டுகிட்டே இருக்குமாமா. அதுக்கு என்ன பிரச்சனைனா அதோட ஒரு சைடுல 2 கிணையுமே இல்ல. சோ அதால மத்த அனிமல்ஸ் போயிட்டு துரத்தி பிடிச்சலாம் வேட்டையாட முடியல. சோ வல்னரபிளா இருந்த ஒரு ஹியூமன் ஒருத்தர் ஒரு அட்டாக் பண்ணுது. நம்மளோட டேஸ்ட் பிடிச்சு போச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹியூமன்ஸ் மட்டுமே அட்டாக் பண்ணிருக்குது. ஹியூமன்ஸ் எப்படி எல்லாம் நடந்துப்பாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்மள ஈஸியாவே அது ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்குது. நைட் டைம்ல வெளியே தனியா போயிட்டு இருக்கிற ஹியூமன்ஸா பார்த்து அட்டாக் பண்ணி சாப்பிட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா நம்ம ஆளுகளை பயந்துட்டு உஷாராயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள போய் கதவு பிடிக்கிறாங்க. பட் இந்த புலி என்ன பண்ணிருக்குது, ஜன்னல் வழியாவும் வீட்டு கதவு வழியாவும் ஏதாச்சும் ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னா அது வழியா வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ளேயே அட்டாக் பண்ணிருக்குது. வெளியே போனா அடிச்சா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே அடிச்சு என்ன பண்றது? பட்ட பகல நீங்க பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்து காட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, புலி வந்து உங்களை அடிச்சு சாப்பிடும். மக்கள் அந்த புலிக்கு பயந்துட்டு கூட்டம் கூட்டமா தான் எங்க போறதா இருந்தாலும் போயிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துல நேபாளல மட்டும் 200 பேருக்கு மேல கொண்டிருக்குது. அந்த ஊர்ல யாருக்குமே சேஃப்டி கிடையாது. எந்த ஹண்டர் வந்தாலும் அந்த புலியை அட்டாக் பண்ணவே முடியல. சோ அங்கிருந்து பீப்பிள் எல்லாரும் சேர்ந்துட்டு வேற வழியே இல்லாம சத்தம் போட்டு டொப்பு டொப்புன்னு சுட்டு அந்த புலியை வந்துட்டு அங்கிருந்து விரட்டி இருக்காங்க. அந்த புலி அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா இந்தியாக்குள்ள வந்துருச்சு. நேபாளல எப்படி மனிதர்கள் கொண்டதோ அதே மாதிரி இந்தியால கொள்ள ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்த 2-3 வருஷத்துக்கு இந்தியன் பீப்பிள் ஃபுல்லா பயத்துல இருந்திருக்காங்க. பல ஹண்டர்ஸ் வந்துட்டு இந்த புலியை கொல்லலாம்னு வந்திருக்காங்க. பட் யாராலையுமே இந்த புலியை பிடிக்கவே முடியல. 6-7 வருஷத்துல அது வந்துட்டு டோட்டலா 436 பேர்த்த கொண்டிருக்குது. கன்ஃபார்மா கொல்லப்பட்டவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 436. அதுக்கு மேல கூட இருக்கலாம். அண்ட் ஃபைனலி 1907ல ஜிம் கார்பெட் அப்படிங்கிற ஒரு ஹண்டர் அதை வந்து சுட்டு கொல்றாரு. மக்கள் எல்லாருமே அதை கொன்னதுக்கு வந்துட்டு ரோட்ல அந்த புலியை இழுத்துட்டு போய் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க.